மக்களே வணக்கம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு வண்டி வந்து திருடு போயிடுச்சு. எங்களுடைய சொந்த கொல்லியில. ஸோ இந்த வண்டி திருடு போயிட்டு நைட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திருடு எப்படி நடந்துச்சுன்றது நாங்க போலீஸுக்கு ரிப்போர்ட் குடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த வண்டிய சாவி இல்லாம கூட எடுக்கலாம். இதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மகேந்திரா வண்டியில நெறைய திருட்டு இந்த மாரி நடந்திருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிய ஒரு மெயின் ரோட்லேருந்து தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. நாங்க சுத்து வட்டாரத்தில சிசிடிவி கேமரா அதர் பர்சன் நாங்க செக் பண்ணும்போது, யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிசிடிவி கேமரா நாங்க போலீஸ வச்சு செக் பண்ண போறோம். பட் இருந்தாலும் இந்த மாரி விவசாய வண்டியில வந்து திருடும்போது, ஸோ அந்த வண்டிய எடுத்துன்னு போறதுக்கான இடங்கள் நமக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போ வரும் காலங்கள்ல இந்த வண்டியில ஜிபிஎஸ் பொருத்தப்படுது. ஸோ அந்த மாரி ஜிபிஎஸ்ஸ பொருத்துறது மூலியமா நம்ம வண்டி ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா, நம்ம உடனடியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வண்டியில இந்த ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ நீங்க இத தவிர்த்து வேற எதனா ஆப்ஷன் இருக்கா? அந்த மாரி வண்டி திருட பாதுகாக்கிறதுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. நாங்க அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கோம் இந்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்கு. தேங்க் யூ.